சார் பீஸ்டும் கேஜிஎஃப்பும் வரும்பொழுது சார் அது ஒரு ஒரு நிலைமையா இருந்தது. அவர் நடிகரா இருந்தாரு. அதனால பயணிச்சாரு. அது விமர்சனங்கள் வந்துச்சு. அத அப்படியே தள்ளி போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிகில் வரும்பொழுதும் பெரிய ஆப்போனன்ட்டா கைதி வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரியான படங்கள் வரப்ப நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோங்க. இப்ப ஏன் நாங்க சிவகார்த்திக் எதிரா திரும்புறோம்? கடைசி படம்னு சொல்றோம்ல. ஏன் இறக்குறீங்க? அவர் வந்து கடைசி ஒரு வாட்டி நாங்க விஜய் அவர்கள செலிப்ரேட் பண்ணிடுறோம். அப்படின்னு 600 தியேட்டர்ல போடுறாங்க. ம். பாருங்க. யார் வேணாம்னா? ஓகே. 650 தியேட்டர்ல போடுறாங்க. பாருங்க. யார் வேணாம்னு சொன்னா? இருந்தாலும் வசூல் பாதிக்குது 2 படங்கள் வரும்பொழுது. நல்லா இருந்தா அடுத்த படத்த பராசக்தி நல்லா இல்லன்னா அடுத்த வாரத்து பராசக்தி தூக்கிட்டு போறாங்க. ம், ம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட போறாங்க. இந்த தியேட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட போறாங்க. ஓகே. தியேட்டர் ஓனர் நஷ்டத்துக்கு ஓடுவாரு. பராசக்தி நல்லா இல்லன்னா 4வது நாள்ல பராசக்தி தூக்கிட்டு இந்த தியேட்டர் போட போறாங்க. அதுதான் சார் சொல்றேன். ஸ்கிரீனிங்கே குறைக்கப்படும்ன்றாங்க. இவங்க வந்து ரெட் ஜெயண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றனால. சரி இதே இது வேற சிவகார்த்திகேயன் படம் ரெட் ஜெயண்ட்டே இல்ல. வேற ஒரு படம் வந்து என்ன பண்ணிருப்போம்? ஓகே. எனக்கு தெரிஞ்சு அமரன் வந்து கமல் அவரோட புரொடக்ஷன் தான். ஆனா அதுவும் ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அது கன்டென்ட் வைஸ்ல இருந்தனால தான் ஓடவும் செஞ்சது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்கிரீனிங் குடுக்கிறதுல இங்க பிரச்சனை ஆகும். ஜனநாயகனுக்கு வந்து இல்ல கண்டிப்பா அது தியேட்டர் ஓனர்ஸ்ல இந்த பெர்சன்டேஜ் பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. ம். இவங்க 25ல 18 கேட்குறாங்க 2018 கேட்குறாங்க அவங்க 25 18 80 75ன்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஷேரிங் தியேட்டர் ஷேரிங்ல பிரச்சனை. ம். அப்போ இந்த பெரிய படம் எப்படி பெரிய கலெக்ஷன் வரும் அப்படிங்கிறனால தியேட்டர் ஓனருக்கு ஷேர் கம்மியா இருக்கு. ஓகே. இப்போ அவங்க என்ன எனக்கு டாக்ஸ் கரண்ட் பில் அதிகமாக போகுது கொடுங்கன்றாங்க. தியேட்டர் ஓனர்ஸ் தான் அங்கே போய் நிற்கிறதாக சொல்றாங்க. ம், ம். என்ன செய்ய முடியும்? இப்ப ஈரோட்ல பேசின ஸ்பீச்சுக்கு அப்புறம் இந்த முடிவு எடுக்கப்படல. பராசக்தி முன்னாடியே வருது. அது அரசியல் ரீதியாக ஒரு சில காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இதுக்காக தான் மாத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ம், ம், ம். அரசியல் ரீதியாக ஒரு போட்டி இருக்கும். அவங்க ஒரு அரசியல் சொல்றாரு, இவர் ஒரு அரசியல் சொல்றாரு. 2 பேரும் ஒரே நேரங்கள்ல மோதுறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். அது தியேட்டர் ஓனர்ஸ் ஒத்துக்கணும்ல. ஓகே. ஒரு தியேட்டர் ஓனர்ஸ் நாங்க இல்ல சார் நாங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஜனநாயகனுக்கு வாங்கிட்டோம். ம். பண்ண முடியாது சார் என்ன முடியும்? எத்தனை தியேட்டர் ஓனர்ஸ் நீங்க மறைக்க முடியும்? ம், ம், ம். உங்களுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு தியேட்டரோ, மிரட்டலோ ஃப்ரெண்ட்லியோன்னு வச்சுங்க. ஒரு 50 தியேட்டர் 100 தியேட்டர் பண்ண 600 தியேட்டர் நீங்க எப்படி பண்ண முடியும்? ம். இல்ல சார் நாங்க பண்ணிட்டோம். ஆல்ரெடி பேசிட்டோம். அக்ரீமெண்ட் போட்டோம். ஏதாவது சொல்லி வந்துடலாம்ல வெளியில. அப்படி பண்ண முடியாது. ஒரு எல்லாத்தையுமே அப்படி பண்ண முடியாது. 10 50 100 தியேட்டர் விஜய்க்கு ஃபேவரா இருக்க மாட்டாங்களா? ஓகே. கண்டிப்பா. அப்புறம் எப்படி இதுல வரும் உங்களுக்கு? நீங்க